கடகராசியில் பிறந்த உங்களுக்கு யாரெல்லாம் உயர்கல்வி பண்ணணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக பண்ணுங்கள். செகண்ட் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாக இருக்கும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது கம்பெனி மாறணும், வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். குறிப்பாக யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. பட் அதே சமயத்தில் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது உங்களுக்கு இது வரைக்கும் தேவையில்லாத எந்த விஷயமாக இருந்தாலும் தலையிடாங்க. குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், உங்களுடைய குழந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் வசதி வாய்ப்புகள் பொருளாதார நிலைகளை பார்க்குற போது வருமானங்கள் சம்பாத்தியங்கள் என்பது உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்க தான் செய்யுது. இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். முயற்சி ஸ்தானாதிபதி புதன் அவர் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். உங்களோட முயற்சிகள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது, என்ன மாதிரியான விஷயங்களில் செயல்பட்டால் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான பிளானிங்கை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறீங்க அல்லது அப்டேட் பண்ணுறீங்க அல்லது வெளிப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வருவதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நான் ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து விற்கலை, நல்ல விலைக்கு போகுமான்னு தெரியல, எப்போ விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறது இல்லைனா கூட அட்வான்ஸோ அக்ரிமெண்ட்டோ போடுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சேன், ஊர் மாறணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு மாற்றங்கள் என்பது இந்த வாரம் இருக்குது. யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய வேலையிலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலை இல்லாமல் இல்லை, வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்களோ ஓரளவுக்கு அதில் நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களே திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் ராகு 8ல் இருக்கார். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் காளியும் துர்க்கையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள்.